கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கட்டி முடிக்கப்பட்ட கதவணையை திறனற்ற திமுக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆதனூர் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கதவணை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அதிமுக திட்டம் என்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த கதவணை மெதுவாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்டும் இந்த கதவணையை திறனற்ற திமுக அரசு திறக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக இந்த கதவணையை திறக்க வேண்டும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே 25 ஆண்டுகளுக்கு முன் அம்மா ஆட்சியில் வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்த விடிய அரசிடம் மாற்று இடம் வழங்க கோரி பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். பிரிதிவி மங்கலத்தில் 134 பட்டியல் சமூக குடும்பங்களுக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. தற்போது அந்த வீட்டுமனை பட்டாக்கள் அரசு பயன்பாட்டிற்கு தேவை என்று கூறி விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் சமீபத்தில் அவற்றை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தங்களுக்கு உடனடியாக மாற்று இடத்தினை தேர்வு செய்து வழங்க பாதிக்கப்பட்ட மக்கள் விடிய அரசை வலியுறுத்தி எல்லாத்துக்கும் மனம் கொடுத்தாங்க. நாங்கள் மனம் கேட்டதுக்கு எங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அவ்வளோதான், எங்களுக்கு மனம் கொடுக்கறதில்லன்றாங்க. ஒரே மறியல் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லாத பட்டவங்க நீங்கள் எங்கே போட்டு சார்? அவங்கவுங்க பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை. ரொம்ப வயசானுக்கு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் கேட்டால் இன்றைக்கி கூட காலையில் எங்களை எல்லாம் மறித்து அடிக்க வராங்க. என்ன எங்களை கள்ளக்குறிச்சிக்கு வர சொல்லியே விடல சார். இதுக்கு என்ன நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். அவ்வளோதான், எங்களுக்கு எந்த சொத்து சோகம் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வேப்பத்தூரில் உள்ள ஆதீஸ்வர சுவாமி கோயிலில் 108வது அமுது படையல் திருவிழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேப்பத்தூரில் உள்ள ஆதீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் 108வது ஆண்டாக நடைபெறும் அமுது படையல் திருவிழாவில் சீராளன் ஊர்வலத்துடன் தொடங்கி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் கோயிலில் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராளமான பெண்கள் சிவனடியார்களிடம் மடிப்பிச்சை வாங்கிய அமுது படையல் உணவை அங்கிருந்த குழந்தைகளுக்கு ஊட்டி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.